வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்கோப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பொதுவாக ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து வேரியபிள் ஆக்சஸிங் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், பிளாக் ஸ்கோப். 3 ஸ்கோப் இருக்குது. ஓகேவா? 3 டைப் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. ஓகே, குளோபல் ஸ்கோப். ஃபஸ்ட்டு வந்து குளோபல் ஸ்கோப். இப்போ குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம ஒரு வேரியபிளை வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா we can access this variable throughout the code. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை ஒரு பிளாக்குக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம வந்து இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ console.log x ஓகே அக்சஸ் பண்ணலாம். ஒரு பிளாக்குக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். console.log x ஓகே அக்சஸ் பண்ண முடியுது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளால் வந்து இதை அக்சஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் டேட்டா இதுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து குளோபல் ஸ்கோப். இது வந்து குளோபல் ஸ்கோப்புங்கிறது. ஓகே, ரைட். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த குளோபல் ஸ்கோப் வந்து இது நம்ம வந்து ஈவன் இதை வந்து லெட்டை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணாலும் அக்சஸ் பண்ண முடியும், கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணாலும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதான் வந்து குளோபல் ஸ்கோப். ரைட். இப்போ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபங்க்ஷனல் ஸ்கோப். இப்போ ஃபங்க்ஷனல் ஸ்கோப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் get data அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம். அதுக்குள்ளே where x equal to 100 ஓகே, if true where y equal to 200 where y equal to 200. இதை நம்ம இந்த if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இதை வந்து லாக் பண்ணுறோம். ஸோ y ஓகே, எகெயின் இந்த பிளாக்கை விட்டு திரும்ப நம்ம வந்து கன்சோல் பண்ணுறோம் ஒய்யை. console.log y ஓகே, ரைட். console.log y x நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்ப்போம். console.log x ரைட், இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணலாம், கால் பண்ணுவோம். ஓகே, ரைட், எவ்ரிதிங் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 200 y, அதுக்கடுத்து 200, அதுக்கடுத்து எக்ஸு 100. ரைட்டு. இப்போது இதே இதை நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்பை வந்து இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்கோப்பை நம்ம வந்து கிளியர் பண்ண வந்து இப்போ இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் வந்து இந்த எக்ஸை வந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இப்போ வந்து எரர் வரும். ஓகேவா? பட் இந்த பிளாக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் வந்து ஒய்யை அக்சஸ் பண்ண முடியுது. ஏன்னா நாங்கள் டெஃபினேஷனில் சொன்ன மாதிரி இட்ஸ் இக்னோர் பிளாக் ஸ்கோப். ஓகேவா? ஃபங்க்ஷன் வந்து வேர் வந்து பிளாக் ஸ்கோப்பை வந்து இக்னோர் பண்ணுது. ஓகேவா? இந்த பிளாக்குள்ளே உள்ளது வந்து இக்னோர் பண்ணுது. த்ரூஅவுட் த ஃபங்க்ஷன் we can access the variable. ஓகே, பட் அவுட் சைடு ஃபங்க்ஷன் நம்ம இதை கால் பண்ணும்போது இங்கே வந்து எரர் வருது. ஓகேவா? ரைட், அவுட் சைடு த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எரர் வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லெட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். லெட் ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளால் இந்த ஒய்யை அக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஒய்யை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. எக்ஸை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லெட் அப்படிங்கிறது பிளாக் ஸ்கோப். இது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் கொடுத்தாலும் நம்மளால் வந்து வெளியில் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பிளாக் ஸ்கோப்பை வந்து
ரெஸ்பெக்ட் பண்ணுது. இது வந்து பிளாக் ஸ்கோப். ரைட். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சு, வேறு ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.